சூரிய குடும்பத்திலேயே மிகவும் அழகான வளையங்களை கொண்ட ஜூபிட்டர் மாதிரி ஒரு வாயு கிரகம் தான் நம்ம சனி கிரகம், அதாவது சேட்டன். ஜப்பானியர்களோட விவசாயம் அப்புறம் செல்வத்தின் கடவுளான சேட்டன் பெயரை தான் நம்ம சனி கிரகத்துக்கு சுட்டியிருக்கா. சூரிய குடும்பத்திலேயே ஜூபிட்டருக்கு அடுத்தபடியா இரண்டாவது மிகப்பெரிய கிரகம்னா அது சேட்டன் தான். ஜூபிட்டர் மாதிரி சேட்டன்லயும் உயிர்கள் வாழ முடியாது. ஆனா சேட்டனோட சில நிலவுகள்ல உயிர் உருவாக தேவையான மூலக்கூறுகள் இருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சூரியன்ல இருந்து 9.5 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் தொலைவில் இருக்கிற இந்த சனி கிரகத்தை சூரிய ஒளிகள் வந்தடையறதுக்கு 80 நிமிஷங்கள் ஆகும். சனி கிரகத்துல ஒரு நாளுங்கிறது 10.7 மணி நேரம் தான். சூரிய குடும்பத்திலேயே குறுகிய நாள் கொண்ட இரண்டாவது கிரகமும் சனி தான். இந்த கிரகம் சூரியனை ஒரு முறை சுற்றி வர பூமியோட கணக்குப்படி 29.4 வருஷம் ஆகும். இப்போ வரைக்கும் சனி கிரகத்துக்கு 146 நிலவுகள் இருக்கிறதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இன்னும் சில நிலவுகள் இன்டர் நேரம் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன் அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக காத்திருக்கு. சனி கிரகத்துல 7 முக்கியமான வளையங்கள் இருக்கு. இதுல மைக்ரோ லெவல் தூசியில இருந்து மிகப்பெரிய மலைகள் வரைக்கும் இந்த வளையங்கள்ல இருக்கு. அவ்வளவு ஏன், சனி கிரகத்தோட சில நிலவுகளே இந்த வளையங்கள்ல தான் இருக்கு. இதுல இந்த ஒவ்வொரு வளையங்களும் கிரகத்தை வெவ்வேறு வேகத்துல சுத்துது. ஜூபிட்டர் மாதிரியே இதுல ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்கள் தான் சேட்டன்லயே இருக்கு. இந்த கிரகத்திலையும் தரையிறங்க முடியாது, ஏன்னா இதுக்கும் மேற்பரப்பு இல்லை. சனி கிரகத்தை ஆராய்ச்சி பண்றதுக்காக 2004 நாசா கஜினி அப்படின்ற விண்கலத்தை அனுப்புனாங்க. கஜினி அதுக்கு முன்னாடி சனி கிரகத்தை பற்றி நமக்கு தெரியாத பல தகவல்களையும் பல புகைப்படங்களையும் அனுப்பி வச்சுச்சு. சூரிய குடும்பத்திலேயே ஹெக்ஸகன் ஷேப்ல இருக்கிற புயல் சனி கிரகத்துல வீசுதுன்னு கஜினி கண்டறிச்சு போட்டோ எடுத்து அனுப்புச்சு. கஜினி தன்னோட கடைசி போட்டோவை எடுத்து அனுப்பிட்டு 2017 வருஷம் செப்டம்பர் 15 ஆய்வுகளை முடிச்சுட்டு சனி கிரகத்துல விழுந்துருச்சு. 2028 நாசா டிராகன் ஃபிளை அப்படின்ற ஸ்பேஸ் கிராப்டை சனி கிரகத்தோட நிலவான டைட்டன்ல தரையிறக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க.